to Tansila's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கப் அளவுக்கு மாவு எடுத்து இருக்கிறதுனால 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு விஸ்கை வச்சு லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணுறதை வச்சு தான் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் செய்ய போகிற ஒரு ஸ்வீட் ரெசிபி லட்டு. பேக்கரி ஸ்டைலில் செய்ய போகிறோம். இனிமேல் கடையில் வாங்க தேவையே இல்லை. 2½ கப்பை ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்து மிக்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேனை வச்சு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். இன்னொரு கடாயில் 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு எடுத்த அளவே தான். 1½ கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரு பக்கம் சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெசல் வச்சுருக்கேன். இது வந்து பூந்தி போடுறதுக்காகவே கிடைக்கும். கடையில் எல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க. இந்த பேட்டரை அதில் போட்டதுக்கப்புறமா ஸ்பூனோ இல்லைன்னா கரண்டியோ வச்சு கிண்டக்கூடாது. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற பேட்டரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா பேட்டரும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இன்னொரு பக்கம் சுகர் நல்லா டிசால்வ் ஆகிருக்கு இந்த பாகில். இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரட்டும். இப்போ லாஸ்ட்டாக அந்த ஆயிலில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கீ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரை பாகில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். பேக்கரி ஸ்டைல்னால ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக கடையில் ஆரஞ்சு கலர், ரெட் கலரில் தான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பாக நல்லா இதானதும் இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூந்தி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடும். கூல் ஆனதுக்கப்புறமாவே இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எல்லா லட்டூஸும் உருண்டை பிடிச்சிட்டதுக்கப்புறமா மேலே ஒரு கேஷ்யூ நட் வச்சு சர்வ் பண்ணிடலாம்.
இந்த லட்டுஸை நீங்கள் கப் கேக் வைக்கிற பேப்பர்ஸ்லேயும் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. இது கூட மேலே வந்து ஒரு கேஷ்யூ நட் வச்சு கீழே பார்ச்மெண்ட் கப் கேக்கோட பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். இந்த கப் கேக்ஸோட பேப்பர் இந்த மாதிரி கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு ரியலாக பேக்கரி ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக மோத்திச்சூர் லட்டுவை சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.